சிந்திக்கின்ற தன்மை, மனதை கட்டுப்படுத்துதல் அனைத்தும் இந்த தாவரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். அதான் இறைவனின் படைப்பு. பசியை போக்குவதற்கு உணவு அல்ல, இறைவன் படைத்ததை என்றும் அப்படியே பாதுகாப்பதுதான் உணவு. இறைவன் எதில் வைத்துள்ளானோ அதை சாப்பிட்டால் தானே நமக்கு இறைவன் கொடுத்ததெல்லாம் இருக்கும். இறைவன் தராததை நாமே முடிவு எடுத்து சாப்பிட்டால் அதில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அது வெறும் கழிவுகள். பசியை மட்டும்தான் போக்கும், அனைத்து நோய்களையும் உண்டு பண்ணும், தவறானதை அனைத்தும் செய்ய வைக்கும். இறைவன் தாவர உணவிற்கு நம் உடம்பை படைத்துள்ளான். படைத்ததை சாப்பிட்டால் தானே அது சரியாக செயல்படும். தேவையில்லாததையெல்லாம் நம் விருப்பத்திற்கு சாப்பிட்டால் இந்த உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்குமா? அதான் அனைத்தும் நாசமாகிவிட்டது. சிந்திக்க தெரியாதவர்கள்தான் இதை புரிந்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்பயாவது உங்களுக்கு சிந்திக்கின்ற தன்மை வருகிறதா என்று பார்ப்போம். இதை இன்னும் விரிவாக சொல்வேன், நிறைய சொல்வேன். எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்வேன். அதற்கு மேல் நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு புரியவில்லை என்றால், உணவு பசிக்குத்தான் சாப்பிட வேண்டும், ருசிக்கு அல்ல. தாவர உணவை சாப்பிட்டால்தான் நுட்பமாக இருக்கும். சிந்திக்கின்ற தன்மை, நினைவாற்றல், ஆசைகளை அடக்குவது, சூடு, சொரணை, வெக்கம், மானம், ரோசம், அன்பு, பாசம், இது எல்லாம் இறைவன் படைத்தது. நமக்கு தெரியாது எங்கு இருக்கிறது என்று. அது உறுப்புகள் அல்ல, அதான் இறைவனின் சக்தி. அதையெல்லாம் படைத்தது போல் செயல்பட வேண்டும் என்றால் இறைவன் படைத்ததை சாப்பிட்டால் தானே அதை பாதுகாக்கின்ற சக்தி அதில் இருக்கும். நாம் முடிவெடுத்து ருசிக்காக சாப்பிட்டால் அது வெறும் கழிவுகள், அனைத்தையும் கழித்து விடுகிறது. பிறகு எந்த உணர்வும் இல்லாமல் ஆசைகளில் மிதந்து நாசமாய் போகிறோம். நாம் சிந்திக்க தெரிய முட்டாளாகிவிட்டோம். நம் உடம்பை ஒரு நாள் சுத்தம் செய்யவில்லை என்றால் கப்பு நம்மாலே தாங்க முடியவில்லை. நாம் பயன்படுத்தும் பாத்திரங்களை ஒரு நாள் கழுவவில்லை என்றால் அதன் நாற்றம் தாங்க முடியவில்லை. சுத்தம் செய்தால்தான் நன்றாக இருக்கிறது. ஆனால் நம் உடம்பில் உள்ளதை எல்லாம் நாம் சுத்தம் செய்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள் எப்படி சுத்தமாகும் என்று.